அதாவது வந்து நம்ம மோகன் ராம்னு வார் கரஸ்பாண்டன்ட்டு, கிளாட் ஆல்வரஸ்ன்னு ஒரு பெரிய எழுத்தாளர், அப்புறம் வந்து முகுந்தன் ஒரு வீக்குன்னு ஒரு பத்திரிகை நடத்துகிறார் அவர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அந்த சிபிடிஆர்னு அங்கே ஒன்று இது பாம்பேயில் இருக்குது, அதுலேருந்து 2-3 லேடிஸ் வந்து அவங்க அட்வொகேட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வந்து திருப்பத்தூரில் முதல் நாள் தங்கியிருந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2ஆம் நாள் என்ன பண்ணால் அது தெரியும் அவங்க என்ன பண்ண போகிறீங்கன்னு இந்த ஜேர்னலிஸ்ட் கேட்டதுக்கு, வி ஆர் நெக்ஸ்ட் டே வி ஆர் கோயிங் டு த என்கவுண்டர் மேப் அப்படின்னாங்க ஒரு அம்மா. உடனே என்ன பண்ணால் அன்றைக்கே அந்த அவங்களெல்லாம் பிடிச்சி அடித்து இங்கே வந்து மெட்ராஸில் வந்து தாக்கி போட்டான். இப்ராஹிம் எல்லாம் ஹாஸ்பிட்டலைஸ்ட், அவங்கள அடிச்சு தேவாரம் கொண்டு தள்ளிட்டான். அப்புறம் என்ன அதுக்காக வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து இது ரொம்ப அநியாயம்னு சொல்லிட்டு சோ அப்போ வந்து அவருடைய ஆஃபீஸ் வந்து இங்கே இருக்குது, சோவுடைய அந்த துக்ளக்குடைய ஆஃபீஸ் வந்து ஆனந்த விடன் இதில் வந்து மவுண்ட் ரோட்டில் இருக்குது, அதில் தான் இருக்குது. அந்த சோ ராமசாமியே என்னை ஏற்பாடு பண்ணி இது ரொம்ப பெரிய மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவர் ஆஃபீஸ்லேயே நடத்தினார். அவர் ஆஃபீஸ்லேயே நடத்தினார். அவர் சொன்ன சஜஷன் என்னென்னா, நம்ம கையில் ஆயுதம் இருக்கும்போது நீ ஏன்டா அவனை போய் கவர்மெண்ட்டை கெஞ்சுற, ஒரு வாரத்துக்கு எந்த வந்து இவன் இருக்கான் பாருங்க, இப்போ இந்த அரசியல்வாதிகள் முதலமைச்சராக இருந்தாலும் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் எவன் போட்டவையும் போடாத, அவனை பற்றி செய்திகளே போடாத, வேறு ஏதாவது வியாபாரம் நோக்கம் ஏதாவது ஒரு செய்தியை போடு, சினிமா செய்தியை போடு, எதை வேணா போடு, பட் 1 week யூ ஷுட் பாஸ் த ரெசல்யூஷன் சேயிங் வி வில் நாட் பப்ளிஷ் எனி நியூஸ் பர்டைனிங் டு பொலிட்டிஷியன்ஸ் பற்றி எதுவுமே போடுறது இல்லைன்னு வச்சுட்டிங்கன்னு வச்சுங்க, அப்புறம் நம்ம கூட சரண்டர் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது சோவோட முடிவு. சோ இஸ் அட்வைஸ்டு, நம்ம கையிலே ஆயுதம் இருக்கும்போது நீ ஏன்டா அவங்கள போய் கெஞ்சிட்டு கிடக்குற, ஒரு வாரம் இந்த பத்திரிகையில் வந்து இவங்களை பற்றியே வரக்கூடாது, பிரைம் மினிஸ்டர் எவனாக இருந்தாலும் பரவாயில்ல, சீஃப் மினிஸ்டர் எவனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் பேச்சு அவன் அதை சொன்னார் இதை சொன்னார் இருமினார் தும்மினார் அதை மாதிரி பேச்சே வரக்கூடாதுன்னு சொன்னார். அரசியல்வாதிகளை பற்றியே செய்து வரக்கூடாது, ஒன்லி அதை மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி